ஹாய் எவ்ரிஒன் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு வணக்கம் மற்றும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம்னா, என்னோடய முந்தைய பதிவுக்கு நல்லதொரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து, இனி வர்ற பதிவுக்கு நல்லதொரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிற எல்லா நல்ல உள்ளத்துக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு, இந்த பதிவுக்குள்ளே உங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன். இந்த பதிவில் எதை பற்றி பதிவு வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன்னா, மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும் காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்பை பற்றி நான் சேகரித்த தகவலை உங்கள் முன்னாடி ஒரு பதிவாக வச்சுக்கிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மாசி மாதம் முடியிற நேரம், பங்குனி மாதம் துவங்குற நேரம் கூடும் நேரத்தில் கடைப்பிடிக்கப்படும் விரதம் காரடையான் நோன்புன்னு சொல்லுவாங்க. இந்த விரதத்தை சாவித்திரி விரதம்னு சொல்லுவாங்க, காமாட்சி விரதம்னு சொல்லுவாங்க. மணமான பெண்கள் தங்களுடைய கணவர் நல்லா இருக்கணும், அதே மாதிரி தங்கள் மாங்கல்ய பலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த விரதத்தை மேற்கொள்ளுவாங்க. இதன் பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாளுவ தேசத்தை ஆட்சி செஞ்ச துயமத் சேனன் என்ற மன்னனுக்கு மகனாக பிறந்தவர் தான் சத்தியவான். சிறப்பாக ஆட்சி செய்த மன்னன் வயது முதிர்வு காரணமாக தன் பார்வையை இழக்க நேரிடுற ஒரு சூழ்நிலை. இதை பயன்படுத்தி கொண்ட எதிரிகள் மன்னனிடமிருந்து நாட்டை கைப்பற்றிட்டாங்க. இதை எடுத்து சத்தியவானுக்கு தன் பெற்றோருடன் காட்டில் வசிக்கும் ஒரு நிலை வந்துச்சு. ஒரு முறை அஸ்வபதி என்ற மன்னனின் மகள் சாவித்திரி காட்டுக்கு போனப்போ சத்தியவான் தன் பெற்றோருக்கு நல்ல பணிவிடை செஞ்சு கொண்டிருக்கிறத பார்த்து சத்தியவானை திருமணம் செய்ய ஆசைப்படுறாங்க. இதை பற்றி அவங்க தந்தையிட்டையும் சாவித்திரி சொல்கிறாங்க. மன்னன் நாரதர் மூலமாக சத்தியவான் ஒரு இளவரசன், ஆனால் குறைந்த ஆயுள் கொண்டவன்கிறது அவருக்கு தெரியுது. இதனால வருத்தம் அடைஞ்ச மன்னன் சத்தியவானுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க தயங்குறான். ஆனால் சாவித்திரியோ சத்தியவானை தான் திருமணம் செய்வேன்னு உறுதியாக நிற்க மன்னனுக்கு வேற வழி தெரியல. சத்தியவானுக்கு சாவித்திரியை திருமணம் செஞ்சு கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சத்தியவானும் சாவித்திரியும் காட்டில் மகிழ்ச்சியுடன் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க. சத்தியவானுக்கு குறைந்த ஆயுளே என்று அறிந்த சாவித்திரி நாரதரின் அறிவுரைப்படி சில விரதங்களை மேற்கொண்டு வர்றாங்க. ஒரு வருஷம் முடிஞ்ச நிலையில் சத்தியவான் தன் மனைவி சாவித்திரியின் மடியில் படுத்து உறங்கும்போது அவனோட உயிருங்கிறது பிரிஞ்சு போகுது. அப்போது சத்தியவான் உயிரை எடுக்க வந்த யமனுக்கு கற்புக்கரசியான சாவித்திரியின் கண்ணுக்கு தென்பட்டார் யமதர்மன். சத்தியவானின் உயிரை கவர்ந்து சென்ற யமதர்மனை பின்தொடர்ந்தாங்க சாவித்திரி. இதை பார்த்த யமதர்மன் எதுக்காக என்னை பின்தொடர்றீங்கன்னு கேட்க, ஆனால் சாவித்திரி என்ன பண்ணுறாங்கன்னா எந்த பதிலுமே சொல்லலை. யமதர்மரையே பின்னாடி தொடர்றாங்க. அப்போது யமதர்மன், உன் கணவனை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் நீ என்னை பின்தொடர்ற அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பிரிந்த உயிர் திரும்புவது என்ன என்பது முடியாத ஒரு காரியம், எனவே வேற ஏதாவது வரம் கீழே கண்டிப்பாக தரேன்னு சொல்ல யமதர்மன் கேட்டதும் சாதுரியமாக, எனக்கு பிறக்கும் 100 குழந்தைகளை நான் மடியில் வைத்து கொஞ்சுவதை என் மாமனார் கண்குளிர காண வேண்டும் என்று கேட்குறாங்க. உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே ஆகட்டும் என்று வரமளித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் யமதர்மன். யமதர்மனை தடுத்த சாவித்திரி, தாங்கள் கொடுத்த வரத்தின்படி என்னுடைய கணவன் உயிரை திருப்பி கொடுங்க என்று கேட்க, அதன் பின்பு தான் எப்பேற்பட்ட வரத்தை அளித்தேன் என்பதை யமதர்மன் உணர்ந்தார். கொடுத்த வரத்தை மீற முடியாது என்பதால் சத்தியவானின் உயிரை திருப்பி கொடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் யமதர்மன். சாவித்திரியின் வாதத்தின்படி சத்தியவான் உயிர் பெற்றதோடு சாவித்திரியின் மாமனாருக்கு கண் பார்வையும் கிடைச்சிது. இதையடுத்து இழந்த ராஜ்யத்தையும் அவர் மீட்டார். சத்தியவானுக்கும் சாவித்திரிக்கும் பல்லாண்டு கால மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அமைஞ்சது. சத்தியவானின் உயிரை மீட்பதற்கு உதவியாக இருந்த அவள் கடைபிடித்து வந்த காரடையான் நோன்பு, இதனால தான் இது சாவித்திரி நோன்பு என்று சொல்லுவாங்க. காமாட்சி அம்மனும் இந்த விரதத்தை கடைப்பிடிச்ச காரணத்தினால காமாட்சி விரதம்னு சொல்லுவாங்க. காரடையான் நோன்பு இருக்கும் பெண்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து வீட்டை நல்லா சுத்தம் செய்ய வேண்டும். பூஜை அறையில் கோலமிட்டு அம்மன் படம் வச்சு விளக்கேற்றணும். கோலத்தின் மீது கும்பம் ஒன்றை வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு பூசூட வேண்டும். ஒரு நூலில் மஞ்சள் தடவி நோன்புக்கு தயார் செய்து அதை கும்பத்தின் மீது கட்டணும். அரிசி மாவு காராமணி சேர்த்து
காரடை செஞ்சு நெய்வேத்தியமாக படைக்கலாம். அம்மனுக்குரிய பாடல்கள பாடி வழிபடலாம். அதன் பிறகு அதாவது கணவன் கையால நோன்பு வைத்த கழுத்திலோ, இல்ல கையிலயோ கட்டிக்கொள்ளலாம். இந்த விரதத்த மேற்கொண்டா கணவரோட ஆயுள் நிச்சயம் அதிகரிக்கும். அதேபோல திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல கணவன் அமைவாரு. குடும்பம் மகிழ்ச்சியோட நடைபெறும் என்பது ஒரு ஐதீகம் மற்றும் நம்பிக்கையா பார்க்கப்படுகிறது. எனக்கு காரடையான் நோன்பு, சாவித்திரி விரதம், காமாட்சி விரதத்த பத்தி தகவல் கிடைச்சது. அத ஒரு பதிவா உங்க முன்னாடி வச்சிருக்கேன். அந்த அம்மனின் அருளால உங்க எல்லாரோட வாழ்க்கையிலயும் சந்தோஷமும், வசந்தமும் வீசணும்னு சொல்லிட்டு இந்த பதிவ நிறைவு செய்றேன். வழக்கம் போல தாங்க, பதிவுகள் பிடிச்சா லைக் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்க, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.